வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஜாதகத்தில் லான்னு போட்டுக்கும், அந்த லக்னத்துக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு உங்களது ராசியாதிபதி 7 இருக்குது. 7 இருந்து அது ராகுடைய சாரத்தில் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிகளில் ஒரு காதலும் கனிரசமும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைஞ்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இது ரொம்ப சூப்பரான விஷயந்தான். இது யாருக்கெல்லாம் நடக்கும், அது மாதிரி மிதுன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2க்கு 12 ராசியிலே தான் ஸ்டார்ட் ஆகிறாருங்க. ராசியில் ஸ்டார்ட் ஆகும் நிறைய விஷயங்கள், நிறைய குடும்பத்துக்காக ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் இது யாருக்குன்னா மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கணுங்கன்னா இது மேஜராக நடக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் திங்கள் செவ்வாயில் நிறைய விஷயங்கள் நிறைய குடும்பத்துக்காக செய்யணுங்கிற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் வியாழனெல்லாம் குடும்பத்துக்கு தேவையான நிறைய பண வரவுகளை கண்டிப்பாக எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்குது அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன். 3ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுவும் சுயசாரத்தில் போகும்போது நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஹெவியாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. கவர்மெண்ட் செக்டர், மற்றபடி பேராசை. 3-8 போது ஏதாச்சும் பேராசையில் யாராச்சும் நம்மளை ஆசை காட்டி அதுக்கு நம்ம ஏதாவது பண்ண போயிட்டு அதில் போய் மாட்டிப்போம். அதனால் அதில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். 4ஆம் அதிபதியான புதன். 4ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா என்றைக்குமே சுக்கிரன் புதன் ஒரு காம்பினேஷன் இருந்தாலே ரொம்ப ஹாப்பியாகவும் கலகலப்பாகவும் இருக்கும். ஒரு ஜாதகத்திலே சுக்கிரன் புதன் இருந்தாலே ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் யாருக்கெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி. இதில் பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது காதல் திருமணத்தில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு நடப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும், மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் அது ஒரு கேதுடைய சாரம்னாலும் அது ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான். அதில் ஒன்றும் பெரிய பலன், அது வேகமாக ஓடிடும்னு வச்சுப்பேன். அது சிறப்பான விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய். 6ஆம் அதிபதி செவ்வாயும் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே அலையிறது, கொஞ்சம் என்னடா அது எவ்வளோ தான் அலையிறதுங்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், அலைச்சல்கள் ஜாஸ்தியாக நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதியான குரு இப்போ 11ல் இருக்கிறனால வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், சொத்தில் ஒரு லிட்டிகேஷன் இருக்குன்னா அந்த லிட்டிகேஷன் கிளியர், அதனால் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா குரு கேதுடைய சார்ந்து 4-11 இருக்கும்போது கண்டிப்பாக சொத்துக்களை நல்ல லாபங்கள், ஏதாச்சும் வீடு ஏதாவது லோனில் வாங்கணும்னா கண்டிப்பாக லோன் ஓகே ஆகி லோன் கிடச்சி அதனால் ஒரு வீடு வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. லோனுங்கிற விஷயத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு மேஜராக நடக்கும் அப்படின் போது மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏன்னா குரு இது கேதுடைய சாரத்தில் போகும்போது தான் அந்த மாதிரி விஷயங்கள், மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னும் போது 7ஆம் அதிபதியான குரு 11ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயம், நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சனி. 8ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். கொஞ்சம் கருத்து பேதங்கள், அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்குது. யாருக்கெல்லாம் சுக்கிர தசா புத்தி அந்த நகரும் அவங்களுக்கு
வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான இப்போ நல்லா இருக்குது. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பா சண்டை போட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களை கொடுத்துட்டு போவாருங்கிறதுலையும் எந்தவித மாற்றமும் இல்லை. இது யாருக்கு நடக்கணும் போது மிதன லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. அதுக்கப்புறம் ராகு. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள ராகு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க போகிறார் அப்படின்போது அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு 4 பக்கமும் கவரேஜ் போது நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து மிதன லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு, பெரிய லெவலில் வந்து அவங்க ஏதாச்சும் முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ஒருத்தர் கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு லெவலில் வந்து நம்ம முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் மிதன லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதி 11ல். ஸோ 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயம், ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போ இந்த டைமில் வந்து யாரெல்லாம் மிதன லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்த உணவு கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஸோ அது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? மிதன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது மறைமுகமான ஒரு ஏற்றங்கள், ஸோ மறைமுகமாகவும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல வியாபார விஸ்தரிப்புக்காக ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குது, அதை தவிர்க்கவே முடியாது. இது வந்து மிதன லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சார் என்னதான் இருந்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் சொல்லிட்டு ஒரு பழக்கத்துலேயே வந்துடும். ஸோ அது டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம செய்கிற தப்பு வந்து நமக்கு தெரியறதே இல்லைங்க. ஸோ அது வந்து எப்போதுமே நடக்கிறது தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் எரரோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மெயினான விஷயம் என்னென்னா 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் என்னென்னா நெகட்டிவிட்டியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். நான் நல்லா இருப்பேன், நான் என் குடும்பம் நல்லாயிருக்கும், இந்த நல்லாயிருக்குங்கிறத சொல்லணும். எனக்கு வந்து நோய் வந்துடக்கூடாது, இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போட்டு வாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக எல்லோருக்குமே வந்து ஒரு 100% வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவான ஆளுங்களாக இருப்பாங்களன்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. எந்த குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு வில்லி இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பான். ஸோ அது எல்லார் வீட்லேயுமே இருக்குன்னு வச்சுக்கோமே. நெகட்டிவாக பேசுறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு அவதாரம் வந்து நமக்கு பிறந்துடும். ஒன்று பிள்ளையாக இருக்கும், இல்லை பொண்டாட்டியாக இருக்கும், இல்லை அம்மாவாக வந்திருக்கும். ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம மண்டையை உடையிறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்குது? இவங்க சமைக்கிற சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கே வந்துடும். சில பேரோட நம்ம வாழும்போது நம்ம அவங்களாவே மாறுவோங்க. ஸோ அவங்களுடைய அந்த அதிர்வலைகள், அவங்களுடைய நெகட்டிவிட்டி கூட நம்மளை வந்து பாதிக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுங்கிறது தான் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள மாற்றணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ தீய வழிகளை தீய ஆட்களோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் அதை வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களையும் நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோங்கிற வழியை தான் நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணணும். மேஜராக வந்து நீங்கள் என்ன சாமி வேணால் கும்பிடுங்க, அந்த சாமியை வந்து மனதார பிடிச்சிங்க. அது நம்பர் 1ங்க. நம்பர் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இருக்கேன்றதை நம்பணுங்க. ஸோ நான் நல்லா இருக்கேன், என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, ஸோ இந்த உலகமே நல்லா இருக்குன்றதை முதல்ல வந்து அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை தேடி வந்து எல்லாமே சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படுத்து தூங்கும்போது கூட வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அவச்சொல் சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுகிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், எப்படி வாழணுங்கிறத வந்து நம்ம இருக்கிறது ஒரு குட்டி வாழ்க்கை, அந்த குட்டி வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ஒரு நீங்கள் வந்து கற்பனையில் வாழுங்க. நான் ரொம்ப நல்லா வாழ்வேன், இப்படிலாம் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல இறைபக்தி பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மோல்டு பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க. நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, இது ஒரு உலகம். நம்மளை வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம், அது நம்ம சுற்றி நிறைய கிரகங்கள்லாம் இருக்குதா, ஸோ சுற்றின்னு இருக்குது. அதே மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இறை பிம்பம், ஒரு பெரிய ஒரு ஒளி பிம்பம் இருக்குது, அதுதான் இறைவன் அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கிங்க. அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறதா ஃபீல் பண்ணிங்க. போயிட்டீங்க, அதுக்குள்ளே போயிட்டு இறைவனோட சரண் அடைஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவன் நல்லவன் கெட்டவன் எல்லோரும் நல்லா இருக்கான்னு முதல்ல வாழ்த்துருங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க, எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் நடக்கும்,
ஹாப்பி 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 ஆனந்தம் தான் கிடைக்கும். என்னை சுற்றி ஆனந்தம், எல்லாமே ஆனந்தம், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க, நானும் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செல்ஸில் கூட வந்து அந்த ஆனந்தம் சந்தோஷங்கிறத வந்து ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். இது என் வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 80% நான் வந்து பழைய அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியில் வந்தாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராக்டிஸிங் தான் ரொம்ப மெயின். ஸோ அது வந்து நடுவில் கொஞ்சம் நான் கேப் விட்டனாலே அந்த நெகட்டிவிட்டி அடிக்கிறது நல்லா என்னால் உணர முடியுது. ஓகேங்களா, கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனப்பட்டு அந்த ப்ராக்டிஸை விட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளை காட்டுது. அதனால் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உணர்வுபூர்வமாக நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கோம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கேன், அதை சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் தசாபுத்தியோ ஜோசியமோ அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு இதை பண்ணுங்கள். பிரார்த்தனை, இறைவன் என் கூட இருக்கான், என் கூட வந்து எல்லாமே நடக்கும், எல்லாமே ஹாப்பியாக இருக்கும், நான் சந்தோஷமாக இருக்கேன், என் சுற்றி இருக்கோம் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம மனசில் விதைச்சி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறத ஃபீல் பண்ணி டெய்லி அதை வந்து உருவகப்படுத்துங்க. நினைங்க, நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே நடக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணணும். அங்கே தான் இருக்கும் விஷயம். அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள், பெரிய லாபமும் உங்களை காத்துங்க. ஸோ நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.